ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வரா கிச்சன் அண்ட் விலாக்ஸ். இன்னைக்கு மரவள்ளி கிழங்குல புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பொடியா நறுக்கி வெஜிடபிள் சாப்பர்ல போட்டுட்டு கொஞ்சம் நம்ம ஒரு நெரு நெருன்னு பதத்துக்கு நம்ம சாப் பண்ணிக்கணுங்க. இல்லைன்னா நம்ம கேரட் திருவதுலையும் திருவிக்கலாம். நல்லா உதிரி உதிரியா திருவிட்டு பாருங்க, நம்ம இதுலயும் பண்ணிக்கலாம். கேரட் திருவதுலையும் திருவி நம்ம வச்சுக்கலாங்க. இத பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தா போதும். ரொம்ப நைஸாவும் வேண்டாம், ரொம்பவும் பெரிய பெரிய துண்டாவும் வேண்டாங்க. அதுக்குள்ள நம்ம இந்த பக்கம் இட்லி பாத்திரத்த வச்சு தண்ணிய சூடு பண்ணுவோம். இத எடுத்து ஒரு பவுல்ல கொட்டிட்டு பச்சரிசி மாவுங்க. நீங்க அப்படியே வேக வச்சீங்கன்னா, கொழ கொழன்னு களி மாரி போயிடும். அதுக்காக தான் பச்சரிசி மாவு. நல்லா 1/2 கப்பு பச்சரிசி மாவு போடலாங்க. போட்டு அந்த மரவள்ளி கிழங்குல இருக்க ஈரத்தன்மை கொஞ்சம் போற வரைக்கும் நல்லா பச்சரிசி மாவு போட்டு நல்லா கலந்துக்கிட்டீங்கன்னா, உதிரி உதிரியா புட்டு ரொம்ப நல்லா வருங்க. இல்லன்னா நம்ம கையிலலாம் ஒட்டிக்கும், சாப்பிட முடியாது, கட்டி கட்டியா போயிடும். இது பாருங்க, இந்த மாரி. புடிச்சா இந்த மாரி புடிக்கிற மாரி வரணும். அத உதுத்து விட்டு நல்லா புட்டு நம்ம எப்படி செய்வோமோ, அதே மாரி நல்லா உதுத்து விட்டுட்டு இட்லி பாத்திரம் தண்ணி சூடு பண்ணோம் இல்லைங்களா? அதில ஒரு இட்லி துணிய போட்டு, மேல துணி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சீங்கன்னா, அருமையான மரவள்ளி கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுங்க. அதுக்கு சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய் பாருங்க வெந்துருச்சு. இத தூக்கி ஒரு பாத்திரத்தில கொட்டிட்டு பாருங்க கொட்டிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு, சர்க்கரை நாட்டு சர்க்கரை வேணாலும் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இல்ல வெள்ள சர்க்கரை வேணாலும் வெள்ள சர்க்கரை போட்டுக்கலாங்க. சர்க்கரை போட்டு, தேங்காய் பூ போட்டு, திருவி வச்சிருக்க தேங்காய் பூ, ஏலக்காய் 3த்தையும் போட்டு நல்லா கிளறி சின்ன குழந்தைங்களுக்கும் குடுக்கலாம். கொஞ்சம் பெரியவங்க வயசானவங்களுக்கும் குடுக்கலாம். சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்குங்க. ஒண்ணும் உடம்புக்கு எதுவும் பண்ணாது. மரவள்ளி கிழங்கு ரொம்ப நல்லதுங்க. இத செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரான மரவள்ளி கிழங்கு புட்டு ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.